ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டெய்லர்ஸ் தமிழ். இந்த வீடியோவில் நான் சொல்லிக் கொடுக்குற இந்த மெத்தட் படி நீங்கள் ஒரு ப்ளவுஸ்னுடைய பேக் பார்ட் வெட்டினீங்கன்னா கண்டிப்பாக ஒரு அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நீங்கள் ஸ்டிச் பண்ண முடியும். அதாவது நீங்கள் வெட்டும்போது மட்டும் அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணலாம், தைக்கும் போது அளவு ப்ளவுஸ் தேவையே கிடையாது. சரிங்களா? அளவு ப்ளவுஸ் இல்லாமலே நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல எப்பவும் எடுக்கிற மாதிரி தான் அளவு ப்ளவுஸ்னுடைய இந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதாவது பேக் சைடில் 2 சைடு ஹாம்கோல்னுடைய எண்ட்லேயும் வச்சு எடுத்துக்கோங்க. டோட்டல் அளவு பார்த்திங்கன்னா 18 இன்ச் இருக்குது. அதில் பாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா 9.25 ப்ளஸ் 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே அந்த இடத்துல வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ண பீஸை எடுத்துகிட்டு நான் மெஷர் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? ஓகே, இதில் பாருங்கள், 2 மடிப்பாக போட்டுட்டு கட் பண்ணி விட்டுருக்கேன். சைடில் இருக்கிற பீஸ் ஸ்லீவ் வெட்டுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த அளவு பாருங்கள், 10.25 இன்ச் கரெக்டாக இருக்குது. இது லீனாக இருக்கிறவங்களுக்கு நம்ம 1 இன்ச் சேர்த்து வைக்கிறோம். அதே கொஞ்சம் பாடி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்து வச்சுக்கலாம். சரிங்களா? ஏன்னா சைடில் நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா விடுறோமோ அந்த அளவை துல்லியமாக நம்ம மெஷர் பண்ணிவிட்டு சைடு தையல் போடும்போது, அதாவது சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம அந்த அளவை கரெக்டாக பிடிச்சிட்டோம்னா போதும். ஓகேங்களா? 1 இன்ச் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் 1.5 இன்ச் கூட வச்சுக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம சைடில் எக்ஸ்ட்ரா விடுறோமோ அந்த அளவுக்கு தையல் போடும்போது நம்ம பிடிச்சிடணும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. இப்போ கீழே 1.5 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அது பேக் சைடு நம்ம தையல் போடுவோம், மடித்து தையல் போடுவோம். அதுக்காக அந்த 1.5 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சு லைன் போடாமலும் நீங்கள் மார்க் பண்ணலாம். அதாவது பிகினர்ஸ்க்கு ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ அளவு ப்ளவுஸை இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடு ரவுண்ட் நெக் இருக்குது பாருங்கள், அந்த நெக்கினுடைய ரவுண்ட்லேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற இந்த அகலத்தை டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. நம்ம அளவு ப்ளவுஸை அப்படியே மடித்து போட்டும் மார்க் பண்ணலாம். இப்படி டேப் மெஷர்மெண்ட் வச்சும் மார்க் பண்ணலாம். சரிங்களா? அது ஒரு பாயிண்ட் அளவுக்கு கூட மிஸ் ஆகாமல் இருக்கணும்னா இந்த மாதிரி டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகே ஓகே இப்போ டேப் மெஷர்மெண்ட்டில் கரெக்டான துல்லியமான அளவை வச்சுட்டு ப்ளஸ் 1/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ தான் தெளிவாக சொல்லி கொடுத்தாலும் அந்த இடத்துல ஒரு டவுட் வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ரெண்டுமே ஒரே அளவு தான் இருக்குது. அதே காட்டன் கிளாத், அதாவது ஸ்ட்ரெச் ஆகிற மாதிரியான காட்டன் கிளாத் அளவு ப்ளவுஸாக கொடுத்தாங்கன்னா அப்போ நீங்கள் டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கிறது பெட்டர். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பேக் சைடு அளவை எடுத்துகிட்டு 2ஆக பிரித்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சோம். அந்த 1 இன்ச்சு கழிச்சிட்டு பேக் சைடு எடுத்த அந்த ரெடி அளவு, அதாவது துல்லியமான மெஷர்மெண்ட் 9.25 இன்ச்சில் இந்த மாதிரி வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது பேக் சைடு ஹிப்னுடைய மெஷர்மெண்ட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடை விட்டுட்டு சைடு ஜாயிண்ட்லேருந்து பேக் சைடு மட்டும் எடுத்துக்கோங்க. 2 சைடுமே ஃப்ரண்ட் சைடை ஒதுக்கி விட்டுருங்க. விட்டுட்டு பேக் சைடில் இருக்குது பாருங்கள், அந்த அளவை மட்டும் எடுத்துக்கோங்க. அதாவது 2 சைடு ஜாயிண்ட்லேயும் டேப் வச்சு மெஷர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பேக் சைடு அளவு கரெக்டாக கிடச்சிரும். பேக் சைடு அளவை எடுத்துகிட்டு அதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. பேக் சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14 இன்ச் இருக்குது. அதில் பாதி 7 இன்ச். அந்த 7 இன்ச்சை இந்த இடத்துல கீழே 1.5 இன்ச் விட்டுருக்கோம் பாருங்கள், அந்த கோட்லேயே வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. 7 இன்ச்சில் கரெக்டாக வச்சு ஒரு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ப்ளஸ் 1 இன்ச் பேக் சைடு டாட்டுக்காக. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இந்த இடத்துல 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணுறீங்கன்னா பேக் சைடு டாட் போடும்போதும் ஒரே இன்ச் தான் நீங்கள் டாட் போடணும். சரிங்களா? அது 2ஆக மடித்து பிடிக்கும்போது 1/2 இன்ச் அளவு வச்சு டாட் போட்டுருங்க. 1/2 இன்ச்சில் நீங்கள், அதாவது 2ஆக மடிச்சுட்டு நீங்கள் 1/2 இன்ச் அளவு வச்சிங்கன்னா டோட்டலாக 1 இன்ச் டாட்டுக்கு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்ஸை கரெக்டாக கவனத்தில் வச்சுட்டு தைக்கும் போதும் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக தைக்கும் போது அளவு ப்ளவுஸ் தேவையில்லை. ஓகே, இப்போது சைடு ஜாயிண்ட்னுடைய ஹைட்டை மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட் மெஷர்மெண்ட் நீங்கள் வைக்கும் போது கீழே ஹிப் லூஸில் நம்ம 2ஆவதாக டாட்டுக்கு 1 இன்ச்சு சேர்த்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேயும் மேல் பக்கம் பார்த்தீங்கன்னா பாடி மெஷர்மெண்ட்னுடைய துல்லியமான அளவை வச்சு மார்க் பண்ணியிருப்போம். அந்த மெஷர்மெண்ட்லேயும் நேராக கரெக்டாக வர மாதிரி டேப் வச்சு மெஷர் பண்ணிவிட்டு அந்த ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம 8.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அதில் ஹைட் 8 இன்ச் தான், தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 8.5 இன்ச் வச்சுருக்கோம். சரிங்களா? நீங்கள் டேப் வைக்கும் போது கிராஸாக தான் தெரியும்.
ஆனால் அப்படி நீங்கள் வச்சிங்கன்னா மட்டும்தான் ஹைட் மெஷர்மெண்ட் வந்து மாறாமல் அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவு அப்படியே வரும். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நெக்கினுடைய ரவுண்ட்லேருந்து ஹார்ம்குள் வரைக்கும் ஒரு சைடு மட்டும் இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அதாவது நெக் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், அந்த ரவுண்ட்லேருந்து ஒரு சைடு ஹார்ம்குள் வரைக்கும், அதாவது ஸ்லீவ் ஜாயிண்ட்டில் கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஜாயிண்ட் வரைக்கும் இந்த மாதிரி டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சைடில் நாம் 1 இன்ச் கழிச்சிட்டு வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த மார்க்லேருந்து இந்த மெஷர்மெண்ட்டை வைங்க. இந்த மெஷர்மெண்ட் வச்சு மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே இப்போ வந்து இந்த அகலத்தை வந்து மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2.25 இன்ச்சு இந்த அகலம் இருக்குது. இந்த 2.25 இன்ச்சை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு டோட்டல் ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்கில் மேல் பக்கத்தினுடைய அளவை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது பேக் சைடு டாட் இருக்குது பாருங்கள், அந்த டாட்லேருந்து மேலே ஷோல்டர் ஜாயிண்ட் வரைக்கும் இருக்கிற மெஷர்மெண்ட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு டேப் வந்து கிளாத்தை விட்டு கீழே இறங்கின மாதிரி தெரியும். ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து அந்த இடத்துல தான் இருக்குது. சரிங்களா? அதனால தான் வந்து கிளாத்தை வந்து இறக்கி வச்சுருக்கேன். டோட்டலாக வந்து ஹைட் பார்த்தீங்கன்னா 12.5 இன்ச் இருக்குது. 12.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து சேர்த்து வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 13 இன்ச் டோட்டலாக வருது. ஓகே இந்த மாதிரி 1/2 இன்ச் வந்து சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சிலர் வந்து 1/4 இன்ச் மெஷர்மெண்ட் வந்து பிடிக்கிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நான் 1/4 இன்ச் தான் பிடிப்பேன், ஷோல்டரில் வந்து அகலமாக நான் விட மாட்டேன் அப்படின்றீங்கன்னா நீங்கள் 1/4 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சா போதும். ஓகே இப்போது 2 மார்க்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போடாமலும் வந்து எக்ஸ்பீரியன்ஸான டைலர்ஸ் வந்து நம்ம வெட்டிக்கலாம். அதே வந்து பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுட்டு நான் மார்க் பண்ணி காட்டிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸ்கேல் வச்சு லைன் போடும்போது அந்தந்த மெஷர்மெண்ட்டில் வந்து நமக்கு துல்லியமாக வரும். அப்போது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துல கீழே வந்து 2.25 இன்ச் எழுதியிருக்கோம் பாருங்கள், அதில் இருந்து 1/4 இன்ச் குறைச்சி இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. கீழே 2.25 இன்ச் இருக்குது, மேலே வந்து 2 இன்ச் அளவில் மார்க் பண்ணிவிட்டு அதை அப்படியே இறக்கி ரவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கீழே வரும்போது கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிற ரவுண்டில் சேர்க்கக்கூடாது. இப்போ செகண்டாக வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உள்ளே ஒரு ரவுண்டு இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நம்ம சைடில் மெஷர் பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச் வந்து தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வச்சு மெஷர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெஷர் பண்ணேன். அதனால் அந்த தையலுக்கு சேர்ந்து இருக்கிறத நான் தனியாக மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே இந்த மெஷர்மெண்ட் வந்து நமக்கு கரெக்டாக வரணும்னா நான் சொன்ன மாதிரி சைட்லேருந்து மெஷர் பண்ணி அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் கழுத்தினுடைய அகலத்தை மெஷர் பண்ணி மேல் பக்கம் வந்து 1/4 இன்ச் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகே இந்த மெத்தட் வந்து ரவுண்ட் நெக்குக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். பான் நெக்குக்கு இதை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வரும். சரிங்களா? பான் நெக்குக்கு நீங்கள் எப்படி கழுத்தினுடைய அளவு வந்து மெஷர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் வேணால் நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போயிட்டு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ஷோல்டர்னுடைய இந்த அகலத்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு தையலுக்கு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. சரிங்களா? இப்போது இனிமேல் வந்து கவனமாக பாருங்கள், ஹார்ம்கூல் சைடில் தான் வந்து எல்லாருக்கும் மிஸ்டேக் வர்றது. இப்போ இந்த ஹைட்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட்டை அப்படியே மெஷர் பண்ணிவிட்டு இந்த நேரில் வைங்க. நம்ம ஷோல்டர் அளவு எடுத்துகிட்டு மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நேரில் கரெக்டாக கீழே வச்சுக்கோங்க. இப்போது ஷோல்டர்னுடைய அளவையும் நெக்கினுடைய அளவையும் இந்த மாதிரி சேர்த்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? சேர்த்து எடுத்துகிட்டு அந்த மெஷர்மெண்ட்டை வந்து கீழே இந்த இடத்துல வச்சுக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம மேலே இருந்து ஹைட்டை மெஷர் பண்ண பாருங்கள், அந்த மார்க்கும் இப்போ நாம் பண்ண இந்த மார்க்கும் வந்து ரெண்டும் வந்து ஒரே இடத்துல ஜாயிண்ட் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல அந்த நேரில் வந்து ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஹைட்டில் மெஷர் பண்ண பாருங்கள், இந்த மார்க்கையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக போடுறோம். இந்த ப்ளவுஸ்னுடைய ரெடிமேட் சைஸ் பார்த்தீங்கன்னா 37 வரும். ஓகேங்களா? துல்லியமான கணக்குப்படி 37 வரும். அதே 40 சைஸ்க்கு மேலே போகும்போது இந்த லைன் வந்து கிராஸாக வரும். சரிங்களா? அதை நான் இன்னொரு வீடியோவில் சொல்லித்தரேன். இப்போ இந்த இடத்துல வந்து 1 இன்ச் வந்து மெஷர் பண்ணிவிட்டு நான் வந்து மார்க் பண்ணுறேன். இந்த ஹார்ம்கூல் ரவுண்டை வந்து இந்த மாதிரி வளைச்சி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சிலர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து இதுதான். சரிங்களா? சின்ன சைஸ்க்கு வந்து 1 இன்ச் வச்சா போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சைஸ் வரைக்கும் தான். ஓகே அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் ஒரு 30, 32, 28 இந்த மாதிரி சின்ன சைஸ்க்கு மட்டும்தான் அந்த 1 இன்ச் மெஷர்மெண்ட் வைக்கணும்.
ஓகே. இப்போ இந்த சைஸ் ப்ளவுஸ்க்கு வந்து 1.5 இன்ச் அளவுக்கு வைக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் 1.5 இன்ச் அளவில் தான் வந்து இந்த மெஷர்மெண்ட் வந்து ரவுண்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ஆர்ம்ஹோல் ரவுண்டை வந்து 1.5 இன்ச் மெஷர்மெண்ட்டில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு டேப்பில் மெஷர் பண்ணும்போது 1 இன்ச் மெஷர் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வந்து 1/2 இன்ச் நான் சேர்த்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. இப்போ ஆர்ம்ஹோலினுடைய அளவை வந்து எடுத்துக்கோங்க. இந்த ஆர்ம்ஹோலினுடைய அளவை வந்து டேப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணி பார்க்காதீங்க. டேப் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. டேப் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு 2வது லைன்லேருந்து இந்த மாதிரி வளைச்சி பிடிச்சு பாருங்கள். இந்த மெஷர்மெண்ட் வந்து கொஞ்சம் குறைவாக வரும். சரிங்களா? நம்ம இப்போ அளவு ப்ளவுஸில் எடுத்த மெஷர்மெண்ட்டை விட 1/2 இன்ச் வந்து கம்மியாக வரணும். சரிங்களா? இப்போ 2வதாக மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக வரும். ஓகே. இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. அதாவது 2வதாக 1 இன்ச் வந்து இந்த இடத்துல மெஷர் பண்ணிவிட்டு நம்ம அளவு வச்சுருக்கோம் பாருங்கள். அதில் வந்து அந்த ரவுண்டில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது துல்லியமான அளவு வரும். உள்ள தள்ளி அதாவது 1.5 இன்ச் மெஷர்மெண்ட்டில் நம்ம ஆர்ம்ஹோல் ரவுண்டு வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். அதில் வைக்கும்போது 1/2 இன்ச் குறைவாக வரணும். சரிங்களா? இதுதான் வந்து சரியான மெஷர்மெண்ட். ஓகே. இப்போது சைடில் வந்து நம்ம டாட்டுக்கு 1 இன்ச் சேர்த்து விட்டுருக்கோம் பாருங்கள். அதில் இருந்து எக்ஸ்ட்ரா 1.5 இன்ச் மட்டும் வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச் மட்டும் வச்சுட்டு மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 1.5 இன்ச் விட்டுட்டோம்னா அந்த 1.5 இன்ச் அளவுக்கு நீங்கள் சைடில் ஜாயின் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாட்டுக்கு 1 இன்ச் விட்டுருக்கோம். இப்போது சைடு ஜாயிண்ட்டுக்கு வந்து 1.5 இன்ச் விட்டுருக்கோம். நீங்கள் தைக்கும் போதும் அதே அளவை மெயின்டைன் பண்ணணும். ஓகே. அந்த அளவை வந்து அப்படியே நீங்கள் தைக்கும்போது மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வராது. அளவு ப்ளவுஸும் உங்களுக்கு தேவை கிடையாது. சரிங்களா? இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த மெஷர்மெண்ட் படி கரெக்டாக வந்து வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி துல்லியமாக நீங்கள் வெட்டும்போது ஒரு சில விஷயங்களை நீங்கள் சரியாக கவனிக்கணும். சரிங்களா? கழுத்தினுடைய ரவுண்டுக்கு வந்து 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். தையல் போடும்போதும் கரெக்டாக வந்து 1/4 இன்ச் தான் நீங்கள் போடணும். சரிங்களா? ஆர்ம்ஹோல் சைடு வந்து நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம். ஸ்லீவ் ஜாயிண்ட் நீங்கள் பண்ணும்போது 1/2 இன்ச் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? அதில் வந்து மாற்றம் வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மிஸ்டேக் வரும். அதே மாதிரி சைடு ஜாயிண்ட்டுக்கு மேல் பக்கம் 1 இன்ச்சும் இப்போ நம்ம மார்க் பண்ணுறோம் பாருங்கள். இந்த இடத்துல வந்து 1 இன்ச்சும் கீழ்ப்பக்கம் ஹிப் மெஷர்மெண்ட்டில் வந்து 1.5 இன்ச்சும் வந்து தையலுக்கு விட்டுருக்கோம். அந்த அளவை வந்து நீங்கள் கரெக்டாக மெஷர் பண்ணிவிட்டு சைடு ஜாயிண்ட்டு போடணும். சரிங்களா? அதே மாதிரி பேக் சைடு டாட்டுக்கு வந்து 1 இன்ச்சு மெஷர் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அந்த 1 இன்ச் அளவுக்கு தான் நீங்கள் டாட் போடணும். சரிங்களா? இதை மட்டும் கவனத்தில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது வந்து அளவு ப்ளவுஸ் வந்து தேவையே படாது. சரிங்களா? அந்த அளவுக்கு துல்லியமாக நாம் இப்போ மெஷர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.